அன்னியாங்க ஆர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். வேம்பயர் பாஸ் அண்ட் இதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனலை ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னு இக்னோர் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு 3 டிஸ்கிரிப்ஷனில் யாருக்காச்சும் ஃபாலோ பண்ண தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, ஓகேவா? அவன் வந்து கமெண்ட்டு லைக் எல்லாமே மஸ்ட்டுடா. ஸோ கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் வந்து இந்த ஒன் ஷாட்டுக்கு ஹெட்ஃபோன் மஸ்ட்டு, ஓகேவா? நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. ஸோ போக போக நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். ரோஹி, என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வா. ஏய், எங்கடி வர? ஆ, மீட்டிங் டி, வா போகலாம். ஏய் லின், என்னால் முடியாதுடி, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. என்னடி டயர்டாக இருக்குன்னா சொல்கிற? என்ன ஆச்சு? இல்லைடி, நான் இப்போ பீரியடாக இருக்கேன். அப்போ ஏன் நீ ஆஃபீஸ் வந்த? என்ன பண்ணுறது, எல்லாம் அந்த பாஸ் தான். யார்? நம்ம ஜங்குக் சாரை சொல்கிறியா? ஆமாண்டி, கடுப்பேத்துறான். லீவுன்னு கேட்டால் அதெல்லாம் கொடுக்க முடியாது, வந்துடுன்னு சொல்கிறான். அவனுக்கு போய் என்னை பிஏவை போட்டிருக்கு. நாய் மாதிரியே லொங்கு லொங்குன்னு சுற்ற வேண்டியதாக இருக்குது, தெரியுமா? என்னால் முடியல. இந்த ஆஃபீஸை விட்டு போகலான்னு பார்த்தாலும் எதுக்கும் கொடுக்க மாட்டேங்கிறான். நான் ஆல்ரெடி 5 இயர்ஸுக்கு இந்த கம்பெனியில் அக்ரிமெண்ட் போட்டேன். நல்லா சேலரின்னு நம்பி போட்டேன். வச்சு செய்கிறாண்டி அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. அதெல்லாம் விடு. ஆனால் நைட் என்னடி பண்ண? அது நான் என்ன பண்ணேன்? சரி சொல்றி, என்ன பண்ணேன்? அதுவா, நான் தெரியும், தேவையில்லாமல் ஃபேண்டசி மூவி அது இதுன்னு சொல்லி பார்த்து அடுத்த நைட்டில் எனக்கு கால் பண்ணி கடுப்பேத்துற. என்ன லூஸா? இல்லை லின். ருஹி, இங்கே பாரு ருஹி, அது வந்து நான் எப்படி சொல்லி புரிய வைக்கன்னு என்னால் சொல்ல முடியல. இதெல்லாம் ஜஸ்ட் நார்மல் தான். நீ வேம்பையர், ஜாம்பி அந்த மாதிரி பார்க்கத்தான் உனக்கு அந்த மாதிரி தோணுது. அதனால நீ எனக்கு இந்த மாதிரி கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுவியாடி? பேசாமல் அதை பார்க்கறத விட்டுருடி. இங்கே பாரு லின், நான் சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு அப்படித்தான் தோணுது. ஷீ, உனக்கு புரிய வைக்க முடியாதுடி. நீ இமேஜினேஷன்லேயே கெட. ஆனால் நைட் எனக்கு மட்டும் நீ கால் பண்ணிடாத. லின், நீ தாண்டி என் ஃப்ரெண்டு, என் உயிர் நட்புடி. நீ உன்னை விட்டா யாரடி எனக்கு இருக்கான்? இதை மட்டும் பேசிடு, வா போகலாம். ஆனால் இப்போ மாட்டேன், என்னால் முடியாது. என் பாஸ் கூப்பிட்றாடி, நீ வா போகலாம். இல்லை, எனக்கு வேற பீரியடா, அவர் வேற எனக்கு கடிச்சிட்டாருண்ணா. லூசா நீ? இல்லைடி, ஆனால் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஒருவேளை நம்ம பாஸ் வந்து வாம்பேராக இருப்பாரோ? கிறுக்கு மாதிரி பேசாத ருஹி. நீங்கள் எனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது தெரிலடி. ஏன் இந்த மாதிரி இருக்க? வெளில எங்கேயாச்சும் சொல்லி சுற்றி தெரியாது, சரியா? இல்லைடி, நான் அதான் வரமாட்டேன்னு சொன்னேன். இந்த லாஸ்ட் 1 month தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, தெரியுமா? இவ்வளோ நாளாக இப்படி இல்லை. ஆனால் நம்ம பாஸ் அவர் இப்போ தான் ஜாயின் பண்ணார், அதுக்குள்ளே இப்படி டார்ச்சர் பண்ணுறாரு. என்னால் முடியல, தெரியுமா? அதெல்லாம் தெரியாது, அவர் நியூ சிஇஓ தானே. ஸோ அதனால் அவருக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு தெரியாமல் இருக்கலாம். அவர் இப்போ தான் அவர் அப்பா கம்பெனியை டேக் ஓவர் பண்ணியிருக்காரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் போக கற்றுப்பாடி. ஸோ எல்லா ஒர்க்கும் உங்ககிட்ட கொடுக்குறான்னா நீ இன்டெலிஜென்ட் நினச்சிக்கோ. இப்படிலாம் சமாளிக்காத. எனக்கு தெரியும் நான் இன்டெலிஜென்ட் தாண்டு, அதுக்குன்னு அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் விடு. முதல்ல போய்த்து இந்த ஃபைலை அவர்கிட்ட கொடுத்து சைன் வாங்கிட்டு வா. அது நீ போக வேண்டியது தானே. நான் எப்படி போக முடியும்? நான் ஜஸ்ட் ஸ்டாஃப் டி. நீ தானே அவரை பிஏ, நீ தான் போகணும். அது எனக்கெல்லாம் முடியாது. இப்போ தான் சொன்னல, பீரியடாக இருக்கிறவரை கடிச்சிட்டாருன்னா. ஐயோ, இவ இருக்காளே, நீ சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டு அந்த தொலைட் சாகா, நியூ மூன் அதெல்லாம் பார்த்து பார்த்து நீ நாசமாக போயிட்ட அப்படின்ட்டு திட்டுறா. அது மட்டும் இல்லடி, பிரேக்கிங் டவுன். நிறுத்துறியா? இங்கே பாரு, நீ வர வர மோசம். நீ இந்த மாதிரி மூவி பார்க்கறது ஸ்டாப் பண்ணு. அதை பார்த்து பார்த்தா நம்ம பாஸ் உன் கண்ணுக்கு வாம்பேர் மாதிரி தெரிகிறாரு. ரியலி? ஆமாடி, கருமம் பிடிச்சவளே, அதான் உனக்கு அப்படி தெரியுது. ஸோ நீ என்ன பண்ணுறன்னா இதெல்லாம் பார்க்க ஸ்டாப் பண்ணிடு. அப்படியா? ஆனால் எனக்கு அப்படித்தானே தெரியுது. அது கருமம் பிடிச்சவளே, முதல்ல கிளம்பு அப்படின்ட்டு அவள் பிடிச்சவங்க தள்ளி விட்றா.
ஸோ நீங்களும் அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா, பயந்துட்டே நாக் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. ஸோ அங்கே உட்காந்துருக்க ஜங்குக் தான், "என்ன ரோஹி, இவ்வளோ லேட்டா? அதுவும் இங்கே வாரத்துக்கு என்ன பண்ணிட்டு இருந்த?" "அது வந்து பாஸ், நான் கீழே கேண்டீனில் இருந்தேன்." "ஓ, கேண்டீன்லையா? சரி, நான் தான் வர சொல்லி அப்போவே லின் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணனே, வரல?" "அது வந்து பாஸ், அது எனக்கு பசிச்சுதா, அதான் கீழே சாப்பிட்டுட்டு இருந்தேன்." "ஓ, சரி, ஃபைலை கொடு." அப்படின்ட்டு சொன்னதுக்கப்புறம் நீங்களும் கிட்ட போய் ஃபைலை கொடுக்குறேன், ஏன்னா கொஞ்சம் தலைன்னு தான் பேசியிருப்பீங்க. அப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன ஸ்மெல் இது? நம்மளுக்கு ஃபெமிலியரான ஸ்மெல்லாக இருக்கே, பசி வேற எடுக்குது. இவ எப்படி, இவகிட்ட எப்படி அந்த ஸ்மெல்லு, அதுவும் பிளட்டோட ஸ்மெல்லு அப்படின்ட்டு ஒரு மாதிரி இன்ஹேலர் பண்ணுற மாதிரி பண்ணுறான். நோஸை வச்சு ஒரு மாதிரி இருக்கு, அவனுக்குமே ரப் பண்ணிட்டு. ஸோ அப்படியே உங்களை பார்க்குறான், அவனுக்கு ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது. இப்போ நீங்கள் அப்படியே குனிஞ்சிட்டு, "பாஸ், இந்த இடத்துல இங்கே நீங்கள் உங்கள் சைனை போட்டுருங்க, நான் கிளம்பணும்." அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து என்னடா யாரும் நான் பேசுகிறோம் கண்டுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஜங்கு உங்களே பார்த்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்போ தான் நோட் பண்ணுறீங்க, திரும்பி ஜங்குக்கு பார்க்குறீங்க. இதுக்கு முன்னாடி ஐஸ் வந்து பிளாக் கலரில் இருந்திருக்கும், அந்த கருவிழி இப்போ ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி ஜரக்குட்டுருச்சு. என்ன, இவருக்கு வந்து ஐஸ் வந்து ரெட்டாக இருக்குது, அந்த கருவிழி, அது வந்து அப்போ கீழே பாரு ட்ரூஹி, கீழே பாரு அப்படின்ட்டு கீழே பார்த்தா ஸ்லைட்டாக தீட் மாதிரி இருக்கும், அப்படியே வந்திருக்கும். பட் உங்களுக்கு அப்படியே பயம் கொடுத்துருச்சு, அப்படியே அங்கேயே ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு, ஜங்குக் என்னடா பண்ண, ஆல்ரெடி இவன் நம்ம மேலே டவுட்டாக இருக்கா, ஒரு வேளை இவகிட்ட எப்படி அந்த பிளட்டு ஸ்மெல் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறான். அப்போ தான் எனக்கு புரியுது நீங்கள் பீரியடாக இருக்கீங்க அப்படின்ட்டு. என்னடா பண்ணுற, சரி அப்படின்ட்டு ஜங்க் அப்படியே லிஃப்ட் பண்ணி அந்த சோஃபாவில் அப்படியே அவங்கள போட்டுறான். ஸோ நீங்கள் அப்படியே பார்க்க அப்படியே படுத்துட்டு இருக்கீங்க. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி ஐஸில் அப்படியே ஒரு மாதிரி இப்போ தான் காம் ஆகி பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகுது. ஸோ எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது உங்களை பார்க்கும்போது. "ஏய், என்னாடி அடிக்கடி என்னை பார்த்து இப்படி ஃபெயிண்ட் ஆகுற, நீ ரொம்ப வீக்காக இருக்கன்னு நினைக்கிறேன். உனக்கு பீரியடுன்னு தெரியாமல் நான் வேறு ஆஃபீஸ் கூப்பிட்டேன், இப்போ என்ன பண்ணுறது, ஃபெயிண்ட் ஆகிட்டாலே." அப்படின்ட்டு உங்கள் சீக்ஸ் அப்படியே தொட்டு பார்க்குறான். அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. எப்படி இருக்காளே ருஹி, நம்ம வேறு இவளுக்கு டவுட் வந்திருக்கும் கண்டிப்பாக அப்படின்ட்டு அவன் டக்குன்னு எனக்கு தான் கால் பண்ணுறான் ஆஃபீஸ் காலில் இருந்து. ஸோ அவளும் உள்ளே வந்துட்டு, "பாஸ், என்ன ஆச்சு, இவளை என்ன பண்ணீங்க, அது என்ன பாஸ் பண்ணீங்க?" "ஏய், பாரு, சடனாக ஃபெயிண்ட் ஆகிட்டா, என்னன்னு தெரியல, ரொம்ப வீக்காக இருக்கா போல்." "அது வந்து பாஸ், ஆமாம், இவளுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, லீவ் கேட்டிருந்தாலே, நீங்கள் தான் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா, அதான் அவளும் வந்துட்டா, ஆனதான்." "ஏய், ஏதோ உளர்ற, நான் வந்து நீனு வா, என்னால் தனியாக வீட்டுக்கெலாம் கூப்பிட்டு போக முடியாது, அப்படின்னா என் செக்யூரிட்டியை நான் அமுச்சு விட்றேன், கூப்பிட்டு போய் வீட்டை கொண்டு விட்டு வந்துடு, ஃபெயிண்ட் ஆகிட்டா, அப்படி இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போ." "ம், சரி." என்ன இவர் இப்படி கோல்டாக இருக்காரு, கொஞ்சம் கூட கேரே இல்லை. இவதான் ஏதோ பைத்தியத்தனமாக இவன் மேலே க்ரஷ் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கா, ஆனால் இவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு அவளும் அவங்க ஒரு செக்யூரிட்டியும் அவங்க அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே காரில் தான் போயிட்டு இருக்கீங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் தான் இருக்கீங்க. இந்த சைட் ஜங்குக், அவனுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, அவனுக்கு ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது. ஸோ அப்படியே கார் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு தான் போகிறான். ஸோ வீட்டுக்கு போயிட்டு அவன் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறான். எங்கே இருக்கும், ஐயோ அப்படின்ட்டு அவன் ஹேண்டில் அப்படி இப்படி கடிக்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பார்த்தா ஒரு பாட்டில் இருக்கும், இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டம்ளரில் அப்படியே ஊற்றி குடிக்கிறான். அது பிளட் தான். ஸோ ஜங்குக்கு அப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. "ஏய் ஜங்குக், இல்லைனா நீ அவளை கொன்றுப்படா, போன டைம் தப்பு பண்ணிட்டேன், பட் இந்த டைம் அவள் உனக்கு கிடைச்சிருக்கா, ஸோ நீ மிஸ் பண்ணிடாதடா, அவளுக்கு நெக்ஸ்ட்டு எல்லாமே நல்லதாக நடக்கும். டேய், என்னடா பண்ணியிருப்ப." அப்படின்ட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே ரூமுக்கு தான் போகிறான். ஸோ அங்கே ஒரு மிரர் இருக்கும், அதை அப்படியே பார்க்குறான். ஸோ அப்படியே அவனோட வேம்பயர் ஃபேஸ் தெரியுது. ஸோ அந்த மிரரில் அவனோட ரியல் ஃபேஸ் தெரியும்.
ஒரு மாதிரி ட்ரூவலா ஐ மீன் இந்த சீக்ஸில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஒயிட்டாக இருப்பான். ஏய் அவளை கொன்றுப்படா. போன டைம் நீ அவளை அப்படி பண்ணதெல்லாம் இவ்வளோ வருஷமா அவளை நீ இழந்துட்டு இருந்த. ஆனால் இந்த டைம் அவளை விட்டுறக்கூடாது. இந்த ரெட் மூனுக்கு கண்டிப்பாக அவள் நீ சொந்தமாக்கணும். அவளுக்கு 25 ஏஜ் ஆகும். அந்த டைம் ரெட் மூன் வருது. அப்போ நீ அவ கூட இருந்தேன்னா கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்ட்டு அவன் யோசிக்கிறான். ஸோ அந்த மிரர்வை யாரோ கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதையும் அவன் நோட் பண்ணிட்டு பார்க்குறான் ஆன் பண்ணிட்டு. ஸோ மேஜிக்கல் மிரர் தான். ஜங்குக் என்னப்பா பண்ணிட்டு இருக்க? நீ ஏன் இப்படி பண்ணுற? அம்மா அது வந்து இங்கே பாரு ஜங்குக், நம்ம வேர்ல்டுக்கு நீ ரூஹியை கூப்பிட்டு வந்துடு, எல்லாமே சரியாகிடும். நான் ரூஹியை கூப்பிட்டு வந்துடுவேம்மா, வாரது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அப்போ ஹியூமனாக இருக்கா. அதான் அதான் ஜங்குக் ப்ராப்ளமாக இருக்குது. ஆனால் அவள் இந்த வேர்ல்டில் இருக்கும் வரைக்கும் அவளுக்கு சேஃபே கிடையாது. என்கிட்ட இருக்கும் வரைக்கும் அவள் சேஃப் கிடையாதும்மா. நானே அவளை கொன்றுவேன் போல இருக்குமா, எனக்கு கஷ்டமாக இருக்குமா. டேய் ஜங்கு, ஒரு டைம் தப்பு பண்ணிட்டேன், நீ ரெக்ரெட் பண்ணிட்டேன். அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். அது எனக்கும் தெரியும். ஞாபகம் வந்தால் என் கூட அவள் இருப்பாளா? கண்டிப்பாப்பா இருப்பா. 3 ஜென்மத்தில் தான் அவன் கூட இல்லை. இந்த ஜென்மத்தில் அவன் கூட வாழ்வா. அவள் தான் உன்னோட குயின். ஆமாம்மா, அவள் தான் என் குயின். ஜங்குக் புரிஞ்சுக்கோ, ரெட் மூன் ரூஹியோட பர்த்டே வருது. ஸோ 2 பேரும் ஒன்றா இருக்கணும், புரியுதா? அம்மா அதெல்லாம் தெரியுதுமா, ஆனால் எனக்கும் புரியுது ஜங்குக். கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோ. இன்னும் 1 வீக் தான் இருக்குது. ஓகேம்மா, சரி நான் பார்த்துக்கிறேன் அவளை சேஃபாக அப்படின்ட்டு ஜங்குக்கும் அது முன்னாடியே பேசிட்டு அப்படியே வந்து கனெக்ட் பண்ணி கட் பண்ணிடுறான். இப்போ ரூமில் அப்படியே உட்காந்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். போன டைம் நானே என் கையில் உனக்கு கொண்டுட்டேன்ல சிச்சுவேஷன். ஆனால் உனக்கு ஞாபகம் வந்தால் கண்டிப்பாக நீ என்னை வெறுப்படி. ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல, எல்லாமே உனக்கு ஞாபகம் வரணும். நீ என்னை அகைன் லவ் பண்ணணும், நான் கூட ஹாப்பியாக லைஃப்பை லிவ் பண்ணணும். என்னோடய வேர்ல்டுக்கே நீ தாண்டி குயின்னு, நீ தாண்டி அப்படின்ட்டு ஜங்குக் ஒரு அப்படியே தூங்கிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அவன் ஆஃபீஸ் தான் வர்றான். அவனுக்கு அப்புறம் நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. என்ன இவ நேரத்தான் தொப்புன்னு மயக்கம் போட்டு வந்தா, அதுக்குள்ளே இப்படி வந்திருக்கா அப்படின்ட்டு ஜங்குல பார்த்துட்டு உள்ளவா அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே தயங்கிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ லின், ஹேய் உன் வேம்பயர் பாஸ் கூப்பிட்றாடி, போ. என்னடி எப்படி சொல்கிற? எனக்கு பயமாக இருக்குது. நான் தான் நேற்று சொன்னேன்ல, அவருக்கு அப்படியே இது தீட்லாம் வந்துச்சு ஐஸ்லாம். நிறுத்து நிறுத்து, உன் வாயை மூடு. அந்த எட்வர்ட்டுங்க அப்படி தானே, அவனுக்கு அந்த டீட்லாம் வரும்ல, அந்த ஐஸ்லாம் ரெட்டிஷ் ஆகும்ல. அது இல்லடி சொன்னால் புரிஞ்சுக்கோடி. ஏன்டி என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? ஏன் என்னை புரிஞ்சிக்க மாட்டேன்? நீ என் ஃப்ரெண்டு தானே. உன் ஃப்ரெண்டாக இருக்கிறதெல்லாம் உன் கூடயே இருக்கேன் பொறுத்துன்ட்டு, புரியுதா? இந்த மாதிரி பேசிட்டு இருக்காதே. வெள்ளையும் சொல்லி சுத்தாமல் முதல்ல பாஸ் கூப்பிட்றாரு, கிளம்பு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் நீங்களும் அப்படியே உள்ளே போகிறீங்க. உள்ளே போன ஜங்குக் தான், என்ன ரூஹி இப்போ ஓகேவா? ஓகே பாஸ். சரி, ஹெல்த் எப்படி இருக்கு? இப்போ ஓகே தான். சரி, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? அது வந்து உன்கிட்ட ஒன்று கேட்கலான்னா. என்ன பாஸ்? என்ன நீ ஆஃபீஸில் எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்க, என்னை மட்டும் இன்வைட் பண்ணல? என்ன இன்விடேஷன்? நான் யாரையும் இன்வைட் பண்ணலையே. ஏய் என்ன போய் சொல்கிறியா? அது வந்து பாஸ், அது நீங்கள் வருவீங்களோ தெரியலையே. ஓ அப்படி இல்லை பாஸ், நான் உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் வச்சுருக்கேன், எப்படி கொடுக்கலான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ கண்டிப்பாக வந்துடுங்க. எனக்கு வந்து இந்த 22 என்னோடய பர்த்டே வந்து 25. ஸோ கண்டிப்பாக வந்துடுங்க அப்படின்ட்டு நீங்கள் கடகன்னு வந்து இன்விடேஷனை கொடுத்துட்டு அப்படியே போயிடுறீங்க. ஸோ ஜாக்கோட ஸ்மைல் பண்ணிட்டு, ஏய் நீ மாறவே இல்லைடி, அப்படியே தான் இருக்க, இன்னும் மாறவே இல்லை அப்படின்றான். ஸோ இப்படி தான் டேஸஸ்லாம் போகுது. ஸோ நீங்கள் உங்கள் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அன்றைக்கு நாளும் வருது உங்களுக்கு பர்த்டே. நைட்டுக்கு தான் ரெட் மூன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஜங்குக் தான் அப்படியே ப்ரிப்பேராக ரெடி ஆகிட்டு
ஏய் பொண்டாட்டி, சீக்கிரம் நீ எனக்கு இன்னைக்கு சொந்தமாகிருவடி. கண்டிப்பா, கண்டிப்பா நீ என்னோட குயின் தான். அப்படின்ட்டு ஜங்குக்கும் ஒரு மாதிரி ஹாப்பியாக ரெடி ஆகிட்டு வர்றான் அவன் காரில். ஸோ நீங்கள் இங்கே அப்படியே க்யூட்டாக ரெடி ஆகிட்டு அப்படியே இருக்கீங்க. என்னடி பாஸ் வந்து வரா, எல்லா கெஸ்ட்டும் வந்துட்டாங்க, இருடி அவர் வருவார் அப்படின்ட்டு அவளும் சொல்கிறா. ஸோ ஜங்குக்கும் அந்த பிளேஸுக்கு வந்துடுறான். ஸோ எல்லாருமே வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் ஆஃபீஸ் மெம்பர்ஸ் தான், உங்களுக்கு க்ளோஸான உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அண்ட் வந்து உங்கள் பேரண்ட். ஸோ இப்போ ஜங்குக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மா ரெண்டுமே போயிட்டு இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் ஐஸ்லாம் அப்படியே வாய்ட் ஆகுது. ஜங்குக்கு அப்படியே மேலேயும் கீழேயும் பார்க்குறாங்க. ஸோ ஜங்கு அப்படியே இதாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வர்றான். ஸோ உங்கள் அப்பா, என்னடி இவன் இங்கேயும் வந்துட்டானா, நம்ம பொண்ணை எப்படி இவன் கிட்டேருந்து சேவ் பண்ணுறது, இவ்வளோ நாள் இவன் கண்ணுக்கு படாமல் நம்ம கஷ்டப்பட்டு காப்பாற்றி வச்சோம், ஆனால் இவன் இன்னைக்கு என்னடி பண்ணுவான் நம்ம பொண்ணை. இல்லைங்க, அகைன் அகைன் நம்ம பொண்ணு நம்ம இழந்து மாட்டோங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு உங்கள் அப்பா அம்மாவும் அப்படியே போய் நிற்கிறாங்க. ஸோ கேக் கட்டிங்லாம் நடக்குது. ஸோ ப்ராசஸ்லாம் அப்படியே ஒரு மாதிரி இன்னும் ஜாலியாக போகுது. ஸோ நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் கேக்லாம் ஃபீட் பண்ணுறீங்க. ஸோ எல்லாருமே கிஃப்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அப்படியே பார்ட்டியெல்லாம் என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ ஒவ்வொரு கெஸ்ட்டாக போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்களை இன்னும் பக்கத்தில் உட்கார்றா. ஜங்குக்கு வந்துட்டு, ருஹி நான் கிளம்புறேன். சரி பாஸ். அப்போது உங்கள் அம்மா தான், என்ன ரோஹி இப்படி நிற்கிற, லின் நீனும் பாஸை போயிட்டு அவங்க வழி அனுப்பிச்சிட்டு வாமா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் சரிம்மா அப்படின்ட்டு போகிறீங்க. அப்போ லின்னும் வர்றா. அப்போ உங்கள் அப்பா பார்த்துட்டு, ஏய் என்னடி பொண்ணை அவனை வழி அனுப்ப வைக்கிற. இல்லைங்க, அவனுக்கு நம்ம மேலே டவுட் வரக்கூடாது இல்லை, ஸோ அதான் அப்படின்ட்டு உங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க. ஆனால் போகிற வழியில் லின்னுக்கு வந்து கால் வந்துடுது. ஏய் ருஹி, எனக்கு கால் வந்துடுடி, நீ போயிட்டு பாஸை வழி அனுப்பிச்சிட்டு வந்துடு, நான் நான் வந்து கால் பேசிட்டு வரேன்டி. ஆ சரி அப்படின்ட்டு நீங்களும் போகிறீங்க. ஸோ ஜங்குக்கு தான் அப்படியே காரில் ஏறி உட்கார்றா. சரி ருஹி, நான் கிளம்பட்டுமா. சரி பாஸ், நீங்கள் போங்க அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஸோ டக்குன்னு உங்கள் பின்னாடி இந்த ஒரு பர்சன் அப்படியே அந்த கர்ச்சீஃபை வைக்கிறாங்க உங்கள் மவுத்துக்கிட்ட. ஸோ அப்படியே பெயிண்ட் ஆகிடுறீங்க. ஸோ ஜங்குக் தான் அப்படியே இவ்வளோ ஸ்மைல் பண்ணிட்டு அந்த காருக்குள்ளே உங்களை அப்படியே போட்டுட்டு அவன் பேலஸுக்கு தான் போகிறான். ஸோ இந்த சைடு வந்து லின் வந்து வர்றா. ரோஹி எங்கடி இருக்க. அச்சோ, இவ வேற எங்கேயாச்சும் போய் உட்காந்துப்பா அப்படின்னு சொல்லி விடையெல்லாம் தேடுறா. பட் உங்களை காணும். ஸோ டக்குன்னு போயிட்டு அப்படியே வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்கிறா. அப்போ அவளும் ஷாக்டா, அங்கிள் வா ரோஹியை காணும் அங்கிள். என்ன மாதிரின்னு சொல்கிற. ஜங்கு கிட்ட. ஆமாம், ஜங்கு தான் அவனுக்கு கிட்னாப் பண்ணிட்டு போய்ப்பான்னு நினைக்கிறேன். அவன் ஆல்ரெடி சொல்லிட்டே இருந்தா வாம்பேர்னு. எனக்கும் தெரியுமா அவன் வாம்பேர்னு, ஆனால் நினச்ச மாதிரி எல்லாம் பண்ணிடுவான். இன்னைக்கு வேற ரெட் மூன். எனக்கும் தெரியும் அங்கிள், ஆனால் ஜங்கு கூட அந்த பேலஸ் எங்கே இருக்குன்னு எங்களுக்கும் தெரியாது. இப்போ என்னமோ பண்ணுறது. அப்பவும் சொன்னேன், நீ ஏமா போகலை. அங்கிள் எனக்கு எப்படி தெரியும் இந்த மாதிரி பண்ணுவார்ன்ட்டு அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ தான் உங்கள் அப்பா பார்த்துட்டு, இனி சரிப்பட்டு வராது, நம்மளோட ஃபேஸை ரிவீல் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு, நம்ம பொண்ணை நம்ம தான் காப்பாற்றணும். இங்கே பாத்துறேன், நீ புரியுதில்ல அங்கிள், நானும் ஒரு வாம்பேர் தான், ஆனால் ரூஹி கண்டிப்பாக வாம்பேரமாக மாற மாட்டா. அவள் ஆசைப்பட்ட மாதிரி ஹியூமனை தான் வாழ்வா அப்படின்ட்டு அவளும் சொல்கிறா. ஸோ உங்கள் அப்பா அம்மா எல்லாருமே வாம்பேர்ஸ் தான், அண்ட் நீங்கள் மட்டும்தான் ஹியூமனாக இருப்பீங்க. ஸோ இப்போது ஜங்குக்கு ரூமை காட்டினா நீங்கள் அப்படியே பெட்டில் படுத்துருக்கீங்க. ஸோ இப்போ தான் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பயம் கொடுத்துருச்சு. ஏன்னா அந்த இதே ஒரு மாதிரி ரெட் பிளாக்ல இருக்குது. ஸோ பார்க்கவே பயமாக இருக்குது. அங்கங்கே ரெட் லைட்டாக இருக்குது. என்ன இது, நம்ம எங்கே வந்தோம், யார் நம்மளை கிட்னாப் பண்ணது அப்படின்ட்டு நீங்கள் ஐஸை ரப் பண்ணிட்டே பார்க்குறீங்க. அப்போ அப்படியே சோஃபாவில் அப்படியே உட்காந்துட்டு கிங் மாதிரி ஒரு சேர் இருக்கும், பெரிய சோஃபா. ஸோ அதில் தான் அப்படியே உட்காந்து ஜங்கு காலுக்கு மேலே கால் போட்டுட்டு அப்படியே ஒருமே அந்த கிரேப்ஸ் எடுத்து ஒருமே சாப்பிட்டுட்டு இருக்கான். ஏய் எழுந்துட்டே பொண்டாட்டி, இவ்வளோ லேட்டா என் பொண்டாட்டி எழும்புறதுக்கு. பாஸ் என்ன நீங்கள். ஏய் ஓ பாஸ் கிடையாதுடி, ஓ புருஷன்டி. என்ன என்ன இப்படி சொல்கிறீங்க. அது என்ன
தீட்டா அதுவா? பல்லுடி. எப்பவும் சொல்லுவியே நான் தான் உன்னோட பெயர் பாஸ்டி. ஆனால் அது இந்த ஜென்மத்தில். போன ஜென்மம் யார் தெரியுமா? உன் புருஷன்டி. உன்னோட புருஷன். இல்லை, நீங்கள் என் புருஷன் கிடையாது, நீங்கள் என் பாஸ். ஏய், அதெல்லாம் பேசாத, இங்கே வா அப்படின்ட்டு. அவன் இப்போ வாம்பேர் மூடில் இருக்கா, ஏன்னா ரெட் மூன் இல்லை. ஸோ அவன் ஒரு மாதிரி இருக்கு, அவன் ஐஸ்லாம் அப்படியே ரெட்டிஷாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு அப்படியே பயம் கொடுத்துருச்சு. ப்ளீஸ் என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, என்னை கடிச்சிடாதீங்க, உங்களுக்கு ப்ளட்டு வேணும்னா எங்கேயாச்சும் போய் ஹாஸ்பிட்டல். ஏய் இங்கே வாடி அப்படின்ட்டு ஜங்குக்கும் அப்படியே மிரரில் கூப்பிட்டு அந்த மேஜிக் மிரர் இருக்கும்ல அதில் காட்டுறான். ஸோ போன ஜென்மத்தில் நீங்கள் வாம்பேராக இருந்திருப்பீங்க, அந்த ஃபேஸ் அப்படியே தெரியுது. ஸோ உங்களுக்கு பார்க்க அப்படியே பயம் கொடுத்துருச்சு. என்ன இது? ஏய் இப்போ பேசி எதுவும் ஆக போகிறதில்ல, வாடி. இன்றைக்கி நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு செலிப்ரேட் பண்ணலாம். நீ வேற கும்முன்னு இருக்க. ஸோ எப்படியும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பேன், எனக்கு தெரியும். போன ஜென்மத்தை தான் நீ என் கூட இருந்திருப்ப, இது எனக்கு நியூ ஜென்மம் இல்லை. நீங்கள் லூஸா? என்ன போன ஜென்மம் இந்த ஜென்மம் ஃப்ரெஷ்ஷு, என்ன நீங்கள் பேசுகிறீங்க? எனக்கு எதுவும் புரியல. ஏய் பேசுறதுக்கு டைம் இல்லடி, சீக்கிரம் வாடி, மேட்டர் பண்ணும். எவ்வளோ நாள் தெரியுமா எப்படி இருந்த, என்னை எப்படி மாற்றிட்டேன். என் பொருள் நான் ஹாப்பியாக இருந்தேன்டி, பொண்ணுங்க கூட அப்படியே மஜா பண்ணிட்டு அப்படியே மாற்றிட்டேன்ல. ஒரு பிரின்சஸ் என் லைஃப்பில் டோட்டலாக மாற்றிட்டேன்ல. அதுக்கப்புறம் எப்படி விட்டு போனேன், என்னையே உன் கையால் கொல்ல வச்சிட்டல. அது தெரியாமல் தான் பண்ணேன், தெரிஞ்சு பண்ணல. ஆனால் இப்போ பண்ண மாட்டேன்டி கண்டிப்பாக அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். நீங்கள் என்ன பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, அப்பா அம்மா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அச்சோ, நீ என்ன எல்கேஜி ஸ்டூடெண்டா? இப்படி அழுதுட்டு இருக்க? அதான் புருஷன் கூப்பிட்றேன்லடி, பாடி என் பொண்டாட்டி. ஓ அப்படின்ட்டு வச்சாவும் அப்படியே உங்களை பெட்டில் இழுத்து போட்டு உங்கள் மேலே ஓவர் ஆகிறான். ஸோ அப்படியே தான் என்ன பண்ணுறீங்க, ரொம்ப கேவலமாக இருக்கு நீங்கள் பண்ணுறது. ஏய் 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 என்ன இதெல்லாம் கிடையாது, நான் பண்ணுவேன். ஏன்னா நீ என் பொண்டாட்டி. நான் உங்கள் பொண்டாட்டி இல்லை. ஏய் நீ என் பொண்டாட்டி தான், நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்ட் இருக்கும்ல அதை மேலே அப்படியே ஒரு ஹேண்டில் அப்படியே பிடிச்சிட்டு 2 ஹேண்டையும். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி இருக்கீங்க ஆடி ஆடிட்டு. ஏய் ஆடாதடி, ஆடும்போது எனக்கு இன்னும் ஏறுது தெரியுமா, எப்படி இருக்குது, கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வெறித்தனமாக பண்ணிடுவேன்டி. நாளைக்கு முறம் எழுந்திக்க உன்னால் முடியாது, அதுக்கப்புறம் நான் பொறுப்பு கிடையாது அப்படின்ட்டு ஜங்குக் தான் உங்களை அப்படியே உங்கள் ட்ரெஸ்லாம் பொறுமை இல்லாமல் அப்படியே கிழிக்கிறான். ஏன் கிழிக்கிறீங்க? மேட்டர் பண்ணுறதுக்காக தான் கிழிக்கிறேன், மூட்டுக்கடி வெண்ணெய் அப்படின்ட்டு ஜங்குக் தான். ஸோ அவன் ட்ரெஸ்லாம் அப்படியே அன்ட்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் ட்ரெஸ் ஃபுல்லாக அன்ட்ரெஸ் பண்ணிடுறான். இப்போ நீங்கள் 2 பேரும் பெட்டில் அப்படியே ஒரு மாதிரி நேரத்தில் தான் இருக்கீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது, ஏன்னா நீங்கள் அசைஞ்சிட்டே இருக்கீங்களா. ஸோ உங்கள் 2 அப்படியே ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. ஸோ அப்படியே அவன் ஹேண்டால் பிடிச்சி அப்படியே மாதிரி ரப் பண்ணிவிட்டு ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா என் பஞ்சு மெத்தையே. இதில் தான் தூங்குவேன்டி. இது இல்லாமல் ஆஹா எப்படி இருக்குது. எவ்வளோ நாள் அந்த மோல் அப்படியே இருக்கடி, எதுவுமே மாறலை. ஒரு 2 செஸ்ட்டுக்கும் சென்டரில் அந்த மோல் இருக்கே, அப்படியே தூக்குண்டி. நீ ஃப்ராக் ட்ரெஸ் போட்டு அப்படியே ஒரு மாதிரி லோ நெக் வச்சு போடுவல்ல, செத்துருவேன்டி, செத்துருவேன். அப்படியே என் ஆயுசு முழுக்க அங்கேயே தூங்கிட மாட்டோமான்னு யோசிப்பேன்டி. என்னம்மா இருக்க அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி கடிச்சு இழுக்கிறான். உங்களுக்கா இவன் என்னடா பேசுகிறான் ஒன்றுமே புரியல. ஸோ ஒரு மாதிரி அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. ஏய் எதுக்கடி அழுகுற, ப்ளீஸ் வலிக்குது. ஏய் உனக்கு கிஸ் பண்ண தான் சரிப்பட்டு வருவேன் அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸை ஒரு மாதிரி கடிச்சு இழுக்கிறான். ஸோ ஒரு மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி மூட் ஆகுது. ஸோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உங்கள் பாடி ஃபுல்லாக ஹேண்டை வச்சு அப்படியே ரப் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலி உங்கள் லெக்ஸ் 2 சென்டரில் ஏய் பண்ணுறேன்டி ப்ளீஸ். ஏய் எனக்கு தெரியும் உடனே அழுதுட்டா இருந்தேன், ஆனால் மூடாக இருக்கண்டி, முடியல சரியா. ஆனால் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? ஏய் இப்போ நீ அழுகுவ, ஆனால் உனக்குள்ளே நான் ஃபுல்லாக வந்ததுக்கு அப்புறம் என்னை டைட்டாக ஹக் பண்ணிப்படி, கண்டிப்பாக
ஹக் பண்ணிப்பேன். நீ ஹக் பண்ணுவடி. அகைன் அகைன் என் ரூஹி வருவா அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து இன்சைட் பண்ணுறான். உங்களுக்கா அவ்வளோ பெயினாக இருக்குது, சத்தமாக அழுகுறீங்க. பட் ஜங்குக் தான் அப்படியே உங்களை கம்ஃபர்ட் பண்ணிட்டு அப்படியே டேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்சைட் பண்ணுறான். ஸோ நீங்கள் பயங்கரமாக அழுகுறீங்க. ஒரு 1 hour இப்படி தான் பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட ஹார்ஷாக பிஹேவ் பண்ணியிருப்பான். ஸோ அப்படியே ஃபுல்லாக வந்து மேக்கவுட்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி பெட்டில் படுக்கிறான். அவன் அகைன் ஒரு மாதிரி மூடாகி மேலே வந்துட்டு மறுபடியும் பண்ணுறான். என்னம்மா இருக்க தெரியுமா, எத்தனை டைம் பண்ணாலும் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியலடி. அப்படி இருக்கு என் பொண்டாட்டி. என்னம்மா இருக்க, மூடு ஆகுதுடி. இப்படி இருந்தேன்னு செய்ய அகைன் அகைன் பல ரவுண்ட் போயிட்டே இருப்பேன். எனக்கு வலிக்குது. ப்ளீஸ் எதுக்கு இந்த மாதிரி என்ன அப்யூஸ் பண்ணுறீங்க? ஏய், இதெல்லாம் அப்யூஸ் கிடையாதுடி, ஹாப்பினஸ் டி, பொறுத்துக்கோ அப்படின்ட்டு ஜவுக்கு ஃபுல்லாக பண்ணுறான். ஸோ அப்படியே நீங்கள் ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. ஸோ ஜவுக்கு அதெல்லாம் நோட் பண்ணல, பண்ணிவிட்டு அப்படியே அவன் பாட்டுக்கு பக்கத்தில் படுத்துடுறான். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அப்படியே வந்து பாடி சோல்ஃபுல்லே இல்லை, ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ பக்கத்தில் யாருமே இல்லை. இப்போ நீங்கள் எழும்பி நடந்து ஒரு மாதிரி இந்த இடமா பார்க்குறீங்க. ஜங்குக், ஜங்குக்கா, ஜங்குக்கா எங்கே ஜங்குக்கா இருக்க? ஜங்குக்கா, ஜங்குக்கா எங்கே ஜங்குக்கா இருக்க? என்னை எங்கே விட்டு போனேன்? ஏய் 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 ஏய், வந்துட்டேன்டி வந்துட்டேன். நான் எப்படி சூப்பரா? என்ன பண்ண என்ன, ஏன் இந்த மாதிரி? ஏய், உனக்கு எதுவும் ஞாபகம் வரலை அப்படின்ட்டு ஜங்கு கேட்குறான். நீங்கள் உங்கள் ஃபேஸ் அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறீங்க. ஓ, அப்போ ஞாபகம் வந்துட்டு. இல்லை ஜங்கு, நீ என்ன கேட்குற எதுவும் புரியல. ஏய், என்னடி என்கிட்டே நடிக்கிறியா? நீ ஃபர்ஸ்ட் எழும்பணுன்னே ஜங்குக்கான்னு எனக்கு கூப்பிட்டும் போதே எனக்கு தெரிஞ்சிடுச்சுடி, எல்லாமே ஞாபகம் வந்துட்டு தானே. நீ என்ன கேட்குற? ஏய் சொல்லாத, இந்த பார்வை என் ரூஹி மட்டும்தான் பாப்பா. முன்னாடி என்னை அப்படி பார்த்ததே இல்லை, பயத்தோட பதத்தோட தான் என்னை பார்ப்பேன். ஆனால் இப்போ இந்த கண்ணில் அவ்வளோ லவ் தெரியுது அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏய் என்னடி, எனக்கு தாகமாக இருக்குது ஜங்கு, ரொம்ப நாளாச்சு. சரி சரி அப்படின்ட்டு ஜங்கு அப்படியே அவங்க லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிச்சனுக்கு தான் கொண்டு போகிறான். ஸோ டம்ளர் எடுத்து கொடுக்குறான். ஸோ நீங்கள் அதை பார்த்து ஸ்மெல் பண்ணிவிட்டு அப்படியே குடிக்கிறீங்க. என்னடி பிளட்டு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆமாம் ஜங்கு, ரொம்ப நாளாச்சு இல்லை, பசிக்குது. சரி சரி, உனக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், போய் சாப்பிட்டு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் ஸோ பிளட் ஐட்டம் தான் எல்லாத்தையும் வந்து ப்ரிப்பேராக பண்ணுச்சு. எல்லாம் ராவாக இருக்குது, நீங்கள் எடுத்து போய் எப்படி சாப்பிட்றீங்க. ஸோ அப்படியே தான் ஜங்குக்கு வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து அப்படியே போற்றி விட்றான். நீங்கள் வந்து ஃபுல்லாக நேக்கில் தான் இருப்பீங்க. என்ன ஜங்கு, ஏய் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கடி. அச்சோச்சோ நடிக்காத, எனக்கு தெரியும் அப்படின்றான். ஸோ நீங்கள் இப்போது எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ட்ரெஸ்லாம் அப்படியே வியர் பண்ணிவிட்டு அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜங்கு, எப்போ வீட்டுக்கு போகிறோம்? அப்பா அம்மா அவங்க ஆல்ரெடி வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தா ஜங்கு கூட அப்பா அம்மா தான் வந்திருக்காங்க. இல்லை, எங்கள் அப்பா அம்மா அவங்கள என்ன ஜங்கு பண்ண, நம்ம வேலையில் இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம எங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லடி, வா போகலாம். எங்கே? நம்ம வேர்ல்டுக்கு அப்படின்ட்டு ஜங்குக்கு அந்த மிரர் வழியா அவங்க அப்பா அம்மையும் கூப்பிட்டுட்டு இப்போ வேம்பயர் வேர்ல்டுக்கு வந்துடுறான். ஜங்கு, அப்பா அம்மா எங்கே ஜங்கு? அவங்களா ஓரா பண்ணாங்க, ஜெயிலில் போட்டிருக்கேன். ஏன் ஜங்கு இப்படி பண்ண? ஏய், என்கிட்ட நம்மளை பிரித்தாங்கல்ல, அதுக்கான பனிஷ்மெண்ட். ஆனால் விட்டு ஜங்கு. லின், அப்போ லின்னும்? ஆமாடி, லின்னும் என் பேர் தான். உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவே சின்ன வயசுலேருந்து உன்கிட்ட சுற்றிட்டே வந்திருக்கா தெரியுமா? நான் போய் பார்க்கணும். அவ இருக்கா எங்க ஜங்கு? அதெல்லாம் நமக்கு மேரேஜ் டே இன்னைக்கு, ஹாப்பியாக இரு ஜங்கு. என்னம்மா இருந்தாலும் நீ எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துட்டுனா, ஆனால் இப்போ இருக்க ப்ரெசண்ட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. போன டைம் நீ பண்ண தப்ப நான் மன்னிக்கணும்னா என் அப்பா அம்மா ரிலீஸ் பண்ணு,
என் ஃப்ரெண்டு லின்னையும் தான் அப்படின்ட்டு அவ கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜவுக்கு எதுவுமே பண்ண முடியல. ஸோ அப்படியே முறைச்சிட்டு சரிடி சரி, ஆனால் அகைன் அகைன் ஞாபகப்படுத்தாது. அதான் சாரி கேட்டேன்ல, சாரிடி சரியா, அது தெரியாமல் ஏதோ கோவத்தில் பண்ணிட்டேன்டி, ஆனால் நீ செத்து போகலாம் நினைக்கவே இல்லை தெரியுமா. எத்தனை எத்தனை வருஷம்டி, 1500 வருஷம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து சங்குக்கு நான் எதுவுமே சொல்லலையே, நீ தெரியாமல் தான் பண்ணேன். ஆனால் என் சாவாதில் தான் இருந்திருக்கு. இப்போதான் நான் பழையபடி உனக்கு கிடச்சிட்டேன்ல, இதுக்கப்புறம் ஏன் அப்படின்ட்டு நீ கேட்டதுக்கப்புறம் சரிடி சரி அப்படின்ட்டு ஜங்க் அப்பா ரிலீஸ் பண்ணிடுறான். இப்போ இன்னும் வரா, நீங்கள் அதை பார்த்து முறைக்கிறீங்க. என்னடி முறைக்கிற? ஆ நான் புலம்பும் போதெல்லாம் என்னை எப்படியெல்லாம் சமாளித்தேன், இப்போ என்னடி இப்படி இருக்க? நான் என்னடி பண்ணட்டும், அதெல்லாம் ஒன்றும் ட்ரீம் இருந்துச்சு, நான் சமாளிச்சோம் காப்பாற்றணும்னு பார்த்தேன், நிறுத்து. ஆனால் நீ இப்போ குயின்டி ருஹி, நான் உனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணு அப்படின்னு அவள் பவ் பண்ணுறா. ஏய் சமாளிக்காதடி, எனக்கு தெரியும்டி நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு. அப்படின்ட்டு அவளும் அப்படியே உட்காந்துக்கிறான். இப்போ 2 days பாஸ் ஆகுது. ஸோ நீ இன்னும் கூட தான் இருப்பீங்க, ஜவன் கூட கிட்டே போயிருக்க மாட்டீங்க. ஏன்னா அவனுக்கு வந்து ஜஸ்ட்டு அவனுக்கு சும்மா போஸ்ட் பண்ண அந்த கோவத்தில் 2 days என் பக்கத்துலேயே நீ வரக்கூடாது, மேரேஜுக்கு அப்புறம் தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ ஜங்குக்கும் கஷ்டப்பட்டு இருந்திருப்பான் பேலஸில். ஸோ வந்து உங்களுக்கு இன்னும் ஜங்குக்கும் உங்களுக்கும் மேரேஜ். ஸோ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ரெடி ஆகிட்டிருப்பீங்க. இப்போ உங்கள் அப்பாவை பார்த்துட்டு ஏப்பா எதையும் சொல்ல என்கிட்ட, எல்லாமே மறைச்சிட்டிங்கல்ல, ஜங்குக்கிட்டேருந்து என்னை பிரிச்சிட்டிங்கல்ல. இல்லைம்மா பிரிக்கணும்லாம் இல்லை, ஆல்ரெடி நான் உன்னை இழந்துட்டோம். அகைன் நீ எங்களுக்கு கிடைச்ச, ஆனால் நீ தான் என் போன ஜென்மத்தில் உள்ள குழந்தைன்னு நினைக்கவே இல்லை தெரியுமா. ஆனால் உன் ஜாதகம் எல்லாம் பார்க்கும்போது எங்கள் இறந்து போன ரோஹிட ஜாதகம் மாதிரியே இருந்துச்சு. அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சிச்சு, அகைன் நீ என் வயிற்றில் பிறந்திருக்கு அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஸோ அவங்க அம்மா நீ ரியாக்ட் பண்ணிட்டு சரிம்மா எனக்கு புரியுது, நீங்கள் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே முடிஞ்சு. ஸோ இப்போ நீங்கள் மேரேஜுக்கு உங்கள் அப்பா ஹேண்டை பிடிச்சிட்டு போகிறீங்க. ஸோ பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கீங்க, ரெட் அண்ட் பிளாக்ல அப்படியே ஒரு மாதிரி கோட்லாம் போட்டு செம்ம கெத்து அந்த கிரீடம்லாம் வச்சுட்டு அப்படியே போகிறீங்க. ஸோ ஜங்குக்கு இங்கே அப்படியே மாசாக நிற்கிறான். ஸோ அந்த க்ரௌனில் அப்படியே போட்டு ஸோ நீங்கள் அப்படியே போய் நிற்கிறீங்க. ஸோ ப்ராசஸ்லாம் நடக்குது. ஸோ மேரேஜும் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ உங்கள் அப்பா அம்மா பார்த்துட்டு இனி எங்கள் வேலை முடிஞ்சிட்டுமா, நாங்கள் போக வேண்டிய நேரம். எங்கேப்பா போகிறீங்க? இல்லைம்மா உனக்கான பார்ட்னரை உங்ககிட்ட நாங்கள் கொடுத்துட்டோம். ஸோ இனி லைஃப் ஃபுல்லாக நீ அவங்க கூட தான் இருக்கணும், நாங்கள் எங்கள் லைஃப்பை பார்க்குறோம் அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிட்டு அந்த இடத்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. பட் உங்களுக்கு ரொம்ப சேடாக இருக்குது. பட் ஜங்கு அதெல்லாம் பார்த்துட்டு ஏய் அதான் நான் இருக்கேன்ல. ஓ ஜங்கு இல்லடி, அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணட்டும்டி, நம்ம எதுக்கு நந்தி மாதிரி. யார் நீ? நீ தான் அவங்கள நந்தி மாதிரி நினச்சிருப்ப, அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. புரியுதுல்ல, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ரி, எத்தனை டைம் ஃபர்ஸ்ட் நைட்னு சொல்லுவேன். ஒவ்வொரு டைமும் கூட எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் தான் அப்படின்ட்டு ஜவுக்கு அந்த ஹாலில் அவங்க லிஃப்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு போகிறான். அங்கெல்லாம் எல்லாருமே பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. ஸோ அப்படியே அவன் ரூம் கொண்டு போயிட்டு அப்படியே அவங்க பெட்டில் போட்டு டோரை அப்படியே லாக் பண்ணுறான். ஜங்குக்கு வானா ஹகைன்னு என்ன, ஏய் அதான் 2 days ஆச்சு இல்லை, நீ எப்படி வீக்லாம் இல்லை, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க. இல்லை எல்லா பிளட்டையும் காலி பண்ணிட்ட போல். ஆமாம் பசிக்குது காலி பண்ணிட்டேன். சரி சரி இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு அவன் கோட்லாம் கழட்டி போட்டு, ஸோ அவன் டிஷர்ட்லாம் அப்படி ஒரு மாதிரி போட்டிருப்பான், அதெல்லாம் கழட்டி போட்டு பெல்ட்லாம் ரிமூவ் பண்ணுறான். ஜங்குக்கு வேண்டாம் கிட்ட வராத, ஏய் அருவண்டி என்னடி பண்ணுவேன் அப்படின்ட்டு உங்கள் மேலே ஓவராக வாரான். பட் நீங்கள் அவனை அப்படியே புஷ் பண்ணிவிட்டு அவன் மேலே அப்படியே உட்காந்துக்கிறீங்க. ஏய் என்னாடி அப்படியே பொசுக்குன்னு உட்காந்துட்ட? நீ மட்டும்தான் பண்ணுவியா? நானும் பண்ணுவேன். என்னை எப்படி வச்சு செஞ்சேன், இப்போ நான் பண்ணுறேன். ஏய் இல்லடி வானாடி, புருஷன் தாண்டி பண்ணும். அதெல்லாம் கிடையாது ஜங்கு. அப்போ நான் ஹியூமனாக இருக்கும்போது நீ வேம்பயர், ஃபுல் வேம்பயர் மூடில் இருந்த, அந்த ரெட் மூடில் என்னை எப்படி வச்சு செஞ்சேன். இப்போ நானும் வேம்பயர், நானும் பண்ணுவேண்டா அப்படின்ட்டு நீங்கள் ஜவுக்கு அப்படியே ஃபுல்லாக கிஸ் பண்ணி ரப் பண்ணி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே தான் ஜவுக்கு மூன் பண்ணிட்டு ரூஹி
அப்படித்தான்டி பண்ணுடி அப்படின்ட்டு அவனும் மூன் பண்ணிட்டே இருக்கான். ஓகேடா, இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும். நான் இதே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒன் சைடில் வரேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.